ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கிதுன்னு பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் கம்பெனியில். எனக்கு வந்து 10ஆம் தேதியே விசா முடிஞ்சுது. குவைத்தில் தான் நான் இருக்கேன். விசா முடிஞ்சுது. விசாவுக்கு கம்பெனி அப்ளை பண்ணியிருக்காங்க. விசா வர வரைக்கும் நான் ரூமில் தான் இருப்பேன். வாங்க ஃபுட்டு வாங்க போகலாம். லிஃப்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். பாருங்க, லிஃப்ட்டு பட்டன் அழுத்துமா, லிஃப்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். லஞ்ச் பேக் எடுத்தாச்சு. டிஃபனுக்கு வாங்க, ரெடி பண்ணி கம்மி பண்ணி கம் 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 come on. A few minutes later. ரொம்ப வெயிட் பண்ணதுக்காக மேஜிக் பண்ணுவோமா? ஓப்பன் ஆகிடும். வந்துருச்சு. கம் 0 கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். வெளியில் வந்துட்டோம். சன்லைட் செமையாக இருக்குது. பில்டிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. காலையில் 7 மணி மாதிரியா இருக்குது, 11 மணி மாதிரி இருக்குது. டே ஃப்ரெஷ் இருக்குது. 10 மணிக்கு திறப்பாங்க. இந்த பூனைக்குட்டிக்கு வயசு பார்த்திங்கன்னா 1.5 மாதம் ஆகுது. வெயிலுங்கிறதுனால இவ்வளோ ஒல்லியாக இருக்குது. குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக கொழு கொழுன்னு இருக்கும். ரெண்டாவது மெஸ்க்கு ஆள் வந்து கீழே தான் இருந்தது. இப்போ குவைத்தில் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டு பில்டிங்கில் வந்து இந்த மாதிரி இங்கே மெஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதுனால மெஸ்ஸை எடுத்துட்டாங்க. மெஸ் இருந்த வரையிலும் இது பூனைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா செழிப்பாக இருந்தது. மெஸ் இல்லாமல் போகவும் ரொம்ப ஸ்லிம் ஆகிடுச்சு. ஆனாலும் சேட்டை குறையவே இல்லை. நான் லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பேக்கில் ஏதோ கொண்டு வந்திருக்கேன்னு நினச்சிட்டு பார்க்குது போல். பாவம், வரும்போது தான் நம்ம கொடுக்கணும். செகண்ட் ஃப்ளோரு. லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா 10ஆவது ஃப்ளோரில் இருக்குது. கீழே இறங்கி நம்ம மேலே ஏறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நம்ம ஸ்டெப்லேயே போயிடலாம். வாங்க போவோம். செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். अच्छा आदमी है. अच्छा, बाय बाय. உங்களுக்கு டெய்லி ஃபுட்டு கொடுக்குறவங்க இவங்க தான். இட்லி வாங்கிட்டு வந்தாச்சு ரூமுக்கு. 4 இட்லி,
2 பீஸ் சிக்கன் பீஸ் கொடுப்பாங்க. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா லன்ச் டைமுக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், சட்னி, இட்லி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி கொடுத்துருக்காங்க. இட்லி சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு தான். இட்லி வந்து பார்த்திங்கன்னா 4 இட்லிக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. டயட் மெயின்டைன் பண்ணோம். ராம்பகதூர் வந்து லெஃப்ட்டில் தான் எழுதுறாரு. இட்லிக்கு கேஸ் பண்ணலைங்க. इडली का आई आता है ना. மெஸ்ஸோட மெனு என்னென்னு தெரிஞ்சுக்க முடியல, அதனால் வந்து எழுதி வச்சுக்கிறாரு. Nepali is very good. Ram Bahadur is very good person. इडली Daily चिकन என்ன டிஷ்ஷுன்னு சொல்லி டிஷ்ஷை எழுதி வைக்கிற அப்படி. ओके खलास. வாங்க இட்லி சாப்பிட்லாம். राम बहादुर खाएगा वाह आ जाओ. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து இப்போ தான் சாப்பிட வராரு. Nepal. ड्रिंकिंग वाटर. Yes. This person name Ram Bahadur. ठाड़ा मगज. अच्छा हाय बोलो. हाय. काको. काओ नो पोटैटो. வெஜ்ஜில் வந்து பொட்டேட்டோ கொடுத்துருக்காங்க. உருளைக்கிழங்கு குழம்பு. சிக்கன் பீஸ் பாருங்கள், பெருசாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படி தான் நாங்கள் எல்லாத்துட்டையும் சொல்லுவோம், டேஸ்ட்டாக இருக்கும்னு. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். வேறு வழி இல்லை, இதான் சாப்பிட்டாகணும். ये राइस वेज एंड चिकन eating every day. அவர் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு கொடுத்த ரைஸை இப்போ காலையிலேயே சாப்பிடுவார். இட்லியே லஞ்ச் டைமில் சாப்பிடுவார். நேபாளுங்க இப்படி தான். ஆனால் நம்ம இந்தியன் கல்ச்சர் வந்து இப்படி இந்திய உணவு வந்து பார்த்திங்கன்னா இட்லி காலையில் சாப்பிட்றது அதுதான் ஹெல்த்தியானது. அவர் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே ஒன்றா கலந்து வாங்கிட்டு வந்துட்டார். ஒரே பாக்ஸ்லேயே வாங்கிட்டு வந்துட்டார். அவருக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு. खाना अच्छा है आज का. Every day अच्छा. Today only not good. Every day good. Yeah. சிக்கனும் 2 பீஸ் மேலே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே சாப்பிடவும் முடியாது.
நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களோட வெளிநாட்டு வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு அவனுக்கு என்னப்பா வெளிநாட்டு சம்பானம், வெளிநாட்டு பணம் இப்படி தான் நினைப்பாங்க. I see that you're going to come into some money. A lot of money. வேலைக்கு போனாலும் தெரிவிக்காது. ரூமில் இருக்கும்போது தான் ஃபேமிலி எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கிறது தெரியும். என் கம்பெனியில் குறைஞ்ச ஒரு 3000 பேராவது இருப்பாங்க. இப்போ சாப்பிட்ற இட்லி நேற்று மத்தியானம் சுட்டு இட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். செய்கிற இடம் ஒரு இடம், எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறது ஒரு இடம், தங்கியிருக்கிற இடத்துக்கு வரும். அப்படிங்கும்போது எப்போ செஞ்ச இட்லின்னு தெரியாது, எப்போ செஞ்ச கிரேவின்னு தெரியாது. ஆனால் அதுதான் நாங்கள் சாப்பிட்ணும். இப்போ லஞ்சுக்கும் கொடுத்துட்டாங்க. பட் பார்த்தீங்கன்னா அந்த லஞ்சு ரைஸுமே வந்து எப்போ செஞ்சதுன்னு தெரியாது. நேற்று நைட்டு செஞ்சதா, காலையில் செஞ்சதா, மதியானம் செஞ்சதா தெரியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேம்புக்கு விடியால 3 மணிக்கே வந்துடும். சாப்பாடு, சிக்கனு, இட்லி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி லஞ்சுக்கும் சரி காலையில் 3-4 மணிக்கெலாம் வந்துடும். ஏன்னா டியூட்டிக்கு போகிறவங்களுக்கு காலையில் போகும்போது வாங்கிட்டு போயிடுவாங்க. இவர் நைட் டியூட்டி பார்த்துட்டு இப்போ வந்து சாப்பாடு வாங்க வந்திருக்காரு. நான் ரூம்லேயே இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் கம்பெனி கொடுக்குறது எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்டு தான் கொடுக்குறாங்க. ஆனால் பார்த்தா எப்போ செஞ்சாங்கங்கிறத கொஞ்சம் யோசிக்கிறதா இருக்கும். இவருடைய பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. Five minutes later. ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. இந்த வீடியோ வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு சமர்ப்பணம்.